எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும் நம்மளுடைய அறிவுக்கு விலை பேசப்போவது ஆங்கிலம் தான். அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் உலகம் முழுவதும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, நான் பயங்கரமான புத்திசாலிங்க, நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆங்கிலத்தில் அதை சொல்ல தெரியணும். பளிச்சுன்னு நமக்கு மைண்டில் தோன்றதை தைரியமாக எடுத்து பேச தெரியணும். அதுக்கு இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக உபயோகப்படும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த முல்லா ப்ளீட்ஸ் ப்ராவர்ட்டி. ப்ளீட்ஸ் அப்படின்னா மன்றாடி கேட்குறது. ஐயா நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறையா அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்குறது. இந்த மாதிரியான ஒரு கதையை இப்போ வந்து முதல்ல வாய்ஸில் கேட்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, முதல்ல நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் பேசும்போது தைரியமாக நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம அவர் பேசுகிறத புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, 100% புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, போக போக ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடும். ஏன், அது மாதிரி நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி உருவாகியிருக்கு. நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, அம்மா பேசுனது கேட்டு கேட்டு தான் திரும்ப பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் நல்லா பேசணும் அப்படின்னா முதல்ல நம்ம நிறைய கேட்கணும். கேட்கும்போது சில வார்த்தைகள் நமக்கு அறியாமையாக நம்மளுடைய ஆள் மனசில் பதியும். பேசுறது எளிமையாக வந்துடும். முதல்ல ஒரு கதையை கேட்போம். அந்த கதையை பின்னால் டெக்ஸ்ட் மேட்டரில் நம்ம எடுத்து பார்த்து புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது முறை கேட்கும்போது எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்களே கவனிங்க. Mullah Nasiruddin was once brought before a judge by a man to whom he owed some money. The creditor said to the judge, "This man owes me 500 dinars which are long overdue. I request your excellency to order him to pay me immediately, without further delay." "I do owe him money," said the mullah, "and I intend to pay him. I'll sell my cow and horse if necessary, but it'll take time." "He is lying," said the other man. "He doesn't have a cow or horse or anything of value for that matter. I am told he doesn't even have food in his house. When he knows I am so poor, O judge," said the mullah, "ask him how he expects me to pay him immediately." The judge dismissed the case. ஓகே, இப்போ என்ன இவங்க பேசுனாங்கன்றத நம்ம டெக்ஸ்ட் மேட்டரில் படித்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். முல்லா நசருதீன் அப்படிங்கிறவர் வாஸ் ஒன்ஸ் பிராட், கொண்டு வரப்பட்டார். வாஸ் ஒன்ஸ் பிராட்னா கொண்டு வருது, இழுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்ஸ் பிராட். ஒரு முறை கூட்டிகிட்டு வந்தாங்க. முல்லா நசருதீன் அப்படிங்கிறவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. யாருக்கிட்ட? பிஃபோர் எ ஜட்ஜ், ஒரு நீதிபதிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. யாரால் அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாங்க அப்படின்னா, பை எ மேன், ஒரு மனிதனால். அந்த மனிதனுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? டு ஹூம் ஹீ வோட் சம் மணி. அந்த மனிதனுக்கு இவர் என்ன பண்ண வேண்டியிருந்தது? கொஞ்சம் பணம் கடன் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. ஓட் அப்படின்னா நான் எவ்வளோ உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் ஓட். டு ஹூம் ஹீ வோட் சம் மணி, அவர் திருப்பி கொடுக்க வேண்டியதான கட்டாயத்தில் இருந்தார். யார்? நசருதீன் முல்லா. த கிரெடிட்டர், கடன் கொடுத்தவர், த கிரெடிட்டர் செட் டு த ஜட்ஜ், அந்த நீதிபதிக்கிட்ட சொன்னார். த கிரெடிட்டர் செட், அந்த கடன் கொடுத்தவர் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். யாருக்கிட்ட சொன்னார்? டு த ஜட்ஜ், ஜட்ஜுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? திஸ் மேன், இந்த முல்லாவை காட்டி சொன்னார். திஸ் மேன், இந்த ஆள் ஓஸ் மீ, எனக்கு திருப்பி கொடுக்கணும். எவ்வளவு? 500 dinars, 500 தினார் திருப்பி கொடுக்கணும். விச் ஆர் லாங் ஓவர் டியூ, அந்த 500 ரூபா ரொம்ப நாளாக திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு. லாங் ஓவர் டியூ அப்படின்னா ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது. ஐ ரிக்வஸ்ட் யுவர் எக்ஸலன்சி, மேன்மை தங்கியவரே நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். என்னென்னா, டு ஆர்டர் ஹிம், அவனுக்கு ஆர்டர் பண்ணுங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணோம்? டு பே மீ இமிடியட்லி, உடனே எனக்கு பே பண்ணுங்கள், உடனே அவருக்கு வந்து பணத்தை கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே, மேலும் காலதாமதம் பண்ணாமல் எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். ஐ டூ ஓ ஹிம் மணி, நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. செட் த முல்லா, ஆமாங்கய்யா நான் திருப்பி கொடுக்கணும். அண்ட் ஐ இன்டென்ட் டு பே ஹிம், நான் அவருக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஐ இன்டென்ட் அப்படின்னா
முயற்சி பண்ணுறது. ஐ இன்டென்ட் டு பே ஹிம், நான் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஐ வில் செல் மை கவ் அண்ட் ஹார்ஸ், நான் என்னுடைய பசுவையும் ஹார்ஸ் குதிரையையும் விற்கிறேன். நான் விற்றுட்டு இஃப் நெசசரி தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய பசுமாட்டையும் குதிரையும் கூட விற்பேன். பட் இட் வில் டேக் சம் டைம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நான் உண்மையாலுமே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய பசுவோ இது குதிரையை ரெண்டையுமே கூட தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டையுமே கூட நான் விற்கிறேன், ஆனால் விற்கிறது கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படின்னு சொன்னார். ஹீ இஸ் லையிங், அவன் வந்து பொய் சொல்கிறான். செட் த அதர் மேன், இன்னொரு அந்த கூட்டிகிட்டு வந்தவர் கடன் கொடுத்தவர் என்ன சொன்னார், அவர் பொய் சொல்கிறாருங்கய்யா. ஹீ டசன்ட் ஹேவ் எ கவ், அவங்ககிட்ட பசுமாடே இல்லை, ஆர் ஹார்ஸ் இல்லை, குதிரையும் இல்லை, ஆர் எனி திங் ஆஃப் வேல்யூ ஃபார் தட் மேட்டர். இவன் சொல்கிற அந்த 500 தினாருக்கு தகுந்த மாதிரியான மதிப்பு மிக்க, ஆஃப் வேல்யூனா மதிப்பு மிக்க எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ஒரு பசுவும் இல்லை, குதிரையும் இல்லை, எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஐ எம் டோல்டு ஹீ டசன்ட் ஈவன் ஹேவ் ஃபுட் இன் இஸ் ஹவுஸ். ஐ எம் டோல்டு, எனக்கு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டோல்டு அப்படின்னா எனக்கு சில பேர் சொன்னாங்க. ஹீ டசன்ட் ஈவன் ஹேவ் ஃபுட், அவருக்கு சாப்பிட்றது கூட ஒன்றுமே இல்லை. இன் இஸ் ஹவுஸ், அவருடைய வீட்டில் அவருக்கு சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் பொய் சொல்கிறாரியா, பசு விற்கிறேன், குதிரை விற்கிறேன், பணத்தை கொடுக்குறேன்னு பொய் சொல்கிறாரியா அப்படின்னு சொன்னார். when he knows I am so poor, he knows I am poor அப்படின்னா அவருக்கு தெரியும் நான் ஏழைன்னு. when he knows I am so poor அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஏழையாக இருக்குன்னு அவருக்கு தெரியும் பொழுது, ஓ ஜட்ஜ், மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, said the முல்லா அப்படின்னு முல்லா சொன்னார். என்னன்னு, ask him, அவர்கிட்ட கேளுங்க, how he expects me, எப்படி அவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு, டு பே ஹிம் இம்மீடியட்லி, உடனே கொடுத்தாகணும்னு எப்படி என்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னார். த ஜட்ஜ் டிஸ்மிஸ் த கேஸ், அந்த நீதிபதி என்ன பண்ணார், அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிட்டார். ஏன்னா அவன்கிட்ட காசே இல்லை, நீ போய் பணம் கேட்குறியா, உடனே கொடுன்னு பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்போது இன்னொரு முறை இந்த கதையை வாய்ஸில் கேளுங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட நேரில் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும். பார்க்கலாமா? Mullah Nasiruddin was once brought before a judge by a man to whom he owed some money. The creditor said to the judge, "This man owes me 500 dinars which are long overdue. I request your excellency to order him to pay me immediately, without further delay." "I do owe him money," said the mullah, "and I intend to pay him. I'll sell my cow and horse if necessary, but it'll take time." "He is lying," said the other man. "He doesn't have a cow or horse or anything of value for that matter. I am told he doesn't even have food in his house. When he knows I am so poor, O judge," said the mullah, "ask him how he expects me to pay him immediately." The judge dismissed the case. ஓகே, இப்போது நீங்கள் கேட்ட கதையிலிருந்து 2 கேள்விகள் வாய்ஸ் மூலமாகவே கேட்பாங்க. எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். அந்த பதிலை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, கண்டிப்பாக எழுதுங்க. தப்பாக இருக்குமோன்னு யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எழுதுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ கேள்வி கேளுங்க. 1. How much mullah owed to other person? 2. Which of these elements mullah promised to send? Option A, tiger. Option B, goat. Option C, cat. Option D, cow. ஓகே, ஸோ எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த கோர்ஸ் நிறைய பேரை பேச வச்சுருக்கு, தைரியத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் இன்றைக்கே டைமை வேஸ்ட் பண்ணாமல் எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை நீங்கள் 10வது படிச்சிருந்தா கூட போதுங்க, இல்லை 8வது படிச்சிருந்தா கூட போதும். ஒரு 2 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, தொடர்ந்து டெய்லி 1 hour ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்காது. ஸோ இதை பை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.